நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருத்தணியில் முருகன் கோவிலில் வேலுக்கு பால் அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் செய்து 365 படிக்கட்டுகள் ஏறி வந்து முருகப்பெருமானை வணங்கி தமிழக சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை சாமி தரிசனம் செய்து தொடங்கினார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மலை அடிவாரத்தில் சரவண பொய்கை திருக்குளம் அருகில் திருக்கோவிலுக்கான 365 படிக்கட்டுகள் தொடங்கும் இடத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை சிறப்பு பூஜையுடன் இங்கு தொடங்கினார். இதில் தொண்டர்கள் அவருக்கு வழங்கிய வேலுக்கு பால் அபிஷேகம், சிறப்பு பூஜைகள், பம்பை இசை வாத்தியங்கள் முழங்க முருகப்பெருமான் பக்தி இன்னிசை பாடல்களுடன் அந்த வேலை பெற்றுக்கொண்டு 365 படிக்கட்டுகள் வழியாக நடந்து மலைக்கோவிலுக்கு வருகை தந்தார். இதனைத் தொடர்ந்து மலைக்கோவிலில் கொடிமரத்தை வணங்கி ஆகாச சகாய விநாயகர் பெருமானை வணங்கி சண்முக பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வணங்கி மூலவர் முருகப் பெருமானுக்கு வேலுடன் மூலவர் முருகப்பெருமான் சன்னதியில் அவரது மனைவி கயல்விழி, அவரது மகன் மாவீரன் ஆகியோருடன் சிறப்பு பூஜையில் பங்கேற்று பக்தியுடன் வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு மலர் மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கினர்.